கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்ப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு செஞ்சி செஞ்சி பக்தரான செஞ்சி கணவன் மனைவி நான் உத்தரவிட்டு வெற்றி பெற்று வந்த செல்ல மக்கள் கால் வந்துட்டான். யாராரி மனம் என்னும் கோவிலிலே நினைவுகள் ஆடி வரும் கந்தா உன் காலடிக்கே காவடிகள் கோடி வரும். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு காலத்தில் வீடு கட்ட முடிக்க முடியலையே அப்படின்னு கண்ணீர் விட்டு என் முன்னால் வந்தீங்க. இன்னைக்கு வீடை கட்டி மாளிகை ஆக்கியாச்சு. வண்டி வாகனத்தை வாங்கணும் கருப்பசாமி, அதில் ஓன் திருநாமத்தை எழுதணும்னு சொன்னீங்க. வாங்கி தந்தேன், திருநாமத்தோடு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் தொழிலில் ஒரு சர்க்கிளும் ஒரு சின்ன கடனும் வந்து உங்கள் உள்ளத்தை இப்போ சுமையாக வச்சிருக்கு. இந்த தொழிலையும் வளப்படுத்தி இந்த கடனையும் தீர்த்து தாரேன். வேறு என்னப்பா வேணும்? ஒரு பூவை எடுத்து வைக்கணும் பின்னால. உன் வீட்டில் உன் குடும்பத்துக்குள்ளே பொண்ணு இல்லை, தேடுறாத உன் மகனுக்கு. என்னடா வேறு இடத்துல நல்ல முறையில் கல்யாணத்தை முடித்து வெற்றிகரமாக வாழ வச்சு தாரேன். இவனை விட நிறவுடையவளாக இருப்பாள். இந்த அவன் கடன்லாம் தீந்துடும். சந்தோஷமாக இருக்கு. இந்தாடா தம்பி, பக்கத்தில் வா. பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு இவன் வேலை விஷயத்தில் உயர்வு கிடைச்சிரும், நிறைவு கிடைச்சிரும். வயிறார சாப்பிட்டு போங்க. பக்கத்தில் வா. நல்லா இருக்கும். தாராளமாக செய், ஆனந்தமாக செய். அதை செஞ்சு கடன்கள் தீர வேண்டும் என்று கேட்டு வந்த மகன் வாடா. மகாசக்தியாயிருமா. அப்படியா? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? மனசு அங்கே கொடுக்கலையாம், நல்லா கும்பிட்டுவா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் எல்லையில் ஒரு சிவாலயம் உண்டு, இருக்கா? அதிலிருந்து வடபால் சென்றால் கொடூரமான முனீஸ்வரன் ஒருத்தன் உண்டு. அங்கே என் தங்கை காளியும் மாரியும் குடிகொண்டு இருக்கும் இடம். கால் வந்துட்டு வா. 3 வருஷம் கழிந்த 3 ஆண்டு காலங்களாக நகை நட்டுகளெல்லாம் பறிபோனக்கூடிய அளவுக்கு வந்து கடன்கள் பட்டு ஒரு நாள் சுமார் 22 நாட்கள் உடல்நிலை சரியில்லாமலும் படுத்து எந்திரிச்சு இதுக்கு காரணம் செய்வன கோளாறு இருக்குமோங்கிற ஒரு சந்தேக மனப்பான்மை தோன்றி அதுக்காக சில கோயில் குளங்களை நாடி வேதனைகள் அடைந்து வெற்றி அடைய முடியவில்லையே என்று என்னை நோக்கி வந்தவன் நீ. கால் வந்துட்டு வா. உன் கடனை தீர்த்து நல்வாழ்வை அமைச்சு தந்தா போதுமா? வேற என்னப்பா வேணும்? அந்த பையனுக்கு பார்வை 6 மாதத்தில் மாறும், மருத்துவத்தால் தேரும், குறையில்லாமல் இருப்பான். சென்று வா மகனே, நடக்கும். 1 வருஷம் பொறுத்துரு. ஓ, கர்மதாமிக்கு உனக்கு செஞ்சியாயா? பொய் சொல்கிற மாதிரி தெரியுத. அப்படியா? கால் வந்துட்டு வரலாம். ஆடிய ஆட்டம் என்ன, அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா. என்னடா சாமி வருதா அவனுக்கு? அங்காளம்மா வராளா? கால் வந்துட்டு வா. அம்மாட்ட அந்த கருப்பு கவனி செட் பண்ணி
என்னப்பா வேணும்? காலை காட்டு முதல்ல. கால் வந்துட்டு வா. உணர்ந்துருவியா? சரி. இந்தா 90 நாளையில் உன்னுடைய காலில் காயம் இருக்க இடம் தெரியாமல் போயிடும். பக்கத்தில் வா. வெற்றி உண்டு. சொத்து இருக்கு, சண்டை போடுவேன், யார்த்தையும் மாட்டிக்கிடாதப்போ. போயிட்டோம். கர்மசாமிக்கு தன் பிள்ளை, நான் உங்களை கூப்பிடவே இல்லையே, எப்படி நுழையலாம்? தன்னுடைய பையனுடைய வாழ்வை பற்றி காட்ட வந்தது யாரு? வாங்க. சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே, சிவகாமி மகனே சண்முகனே, சிந்தனை செய் மனமே. என்ன வேலைடா பார்க்க? என்னப்பா செய்யணும்? 6 மாதங்கள் கழித்து பெர்மனண்ட் ஆகும். அந்த வேலையை இவன் உறுதியாக வைத்துக் கொள்ளலாம். மனக்குழப்பத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அவனுக்கு இப்போ இருக்கிறது உறுதி ஆகுமா ஆகாதுங்கிற சந்தேகத்தில் மனம் வருத்தப்படுறான். அல்லது வேறு ஜாப் ஏதாவது பார்த்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கான். எடுக்க வேண்டாம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதம் இவனுக்கு பெர்மனண்டான டியூட்டி கிடச்சிரும். கவலையை தூர விடுங்க. வேறு என்ன வேணும்? நடக்கட்டும். அதுவே உனக்கு பயனுள்ளதாக இருக்கும். வெற்றி விட்டு உன் பொண்ணை பற்றி மார்ச் மாதம் வரை பேச வேண்டாம். நல்ல படிப்பா, பட்டதாரி ஆகுவா. ஒரே ஒரு விஷயத்தில் குழப்பம் வரும், அதையும் நான் தீர்த்து தந்துடுவேன். இனிமேல் தொலையாது, கிடைக்கும். போ. கர்மசாமிக்கு திருப்பூர். திருப்பூர் சாப்பிட்டு போங்க. திருமணம் பற்றி கேட்டு வந்தவர்கள் யார்? திருப்பூர் எல்லை. வாங்க. திருப்பூர் திருமணத்தை பற்றி கேட்டு வந்தவங்க. அடுத்து குழந்தை பற்றி கேட்டு வந்தவங்க. குழந்தை வரமா? முன்னால் வந்து எது கேட்க வந்திருக்க? யாருக்கு? கால் வந்துட்டு வா. யாருப்பா? அங்கே ஒரு ஆம்பளை ஒரு ஆள் திருமணத்தை பற்றி கேட்டு வந்திருக்கான். முன்னால் வாயா. அப்படி நினைக்கா. இன்னொருத்தன் கால் வந்துட்டு வாமா. அமைதி. சத்தம் போடாதீங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில் பெருமாள் கோயில் தெரியுதே, இருக்கா? இருக்கு. இருக்கு. உன்னுடைய வீட்டுக்குள்ள திருமணம் சொந்தமான ஒரு முடிவு எடுத்து 1.25 ஆண்டுகள் ஆகியும் அது நடக்காமல் இருக்கிறதுக்கு கிரகங்களா அல்லது வேற எதுவும் இடையூறுகளா அல்லது நம்ம பிள்ளை மனசு தான் சரியில்லாமல் போச்சா அப்படிங்கிற குழப்பம் உள்ளத்தில் இருக்கு. உண்மையா? கால் வந்துட்டு வா. அப்படியா? சரி. கிரகப்படி உன் பிள்ளைகளுடைய மனதில் கொஞ்சம் குழப்பம் இருக்கு. அவளை முழு மனதாக தெளிவு பண்ணி கொண்டு வந்து கல்யாணத்தை நடத்தி வச்சா போதும்ல. இந்த பௌர்ணமிக்கு முதல் சேரு வெற்றியாக்கிட்டாரு. குழந்தை வரம் கேட்டு வந்தவர்கள் வண்ணப்பறவை சிறகடித்து வானில் பறக்கின்றதா? இருக்கு. ஓகே, மாத்திடுவான். வா. ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க?
2 டாட் 2 புள்ளி இருக்குன்னு சொன்னாங்களா? உங்களுக்கு கர்ப்பப்பையில் குறைகள் இல்லை, ஆனால் உஷ்டப்பீடையினால் அப்பப்போ லேசாக ஒரு பெப்பிள்ஸ் மட்டும் உருவாகுது. அது நிரந்தர நோய் கிடையாது. குழந்தை பாக்கியம் உங்களுக்கு ஆம்பளை பையன் கொடுக்க சொல்லி உத்தரவு. என்ன பேர் வைப்ப? மனம் கொடாமல் வச்சுருவியா? நீ 2ஆம் நம்பர் இருக்காரம்ல, ஒரு நிலையில் நிற்க மாட்டியடா, அலப்பாஞ்சிக்கிட்டு இருக்குமே உன் மனசு. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வரலாம். 1 2 தை வாங்க. தைப்பூசத்துக்குள்ள குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக இருப்பான். கர்மசாமின்னு பேர் வைக்கணும். எந்த குறையும் இல்லாமல் நடக்கும். சந்தோஷமா இருக்கு. கர்மசாமிக்கு இந்தா வயிறார சாப்பிட்டு போங்க, மனம் குழம்பக்கூடாது. பக்கத்தில் வாமா, இந்தா நல்லா இரு, எங்கேயும் பேர் கூட சாப்பிட்டு போகணும். கர்மசாமிக்கு வாப்பா, ஆம்பளை பையன் யாரெல்லாம் வந்தீங்களா? வாங்க, முன்னூறு வாங்க. அப்பாங்க, உங்கள் அப்பாங்க. கல்யாணம் முடித்து பிரிவுக்குரிய நிலையும் வேதனையும் இருக்குன்னு யாரோ கேட்டு வந்திருக்காங்களா? அது யார்? நீங்கள் தானே? அது கால் வந்துட்டாங்க. மைக்கில் சொல்லுவோம். மணி பர்ஸா? அது என்ன இருந்துச்சா? பர்ஸ் மட்டும் வேணுமா, உள்ளே இருக்க எல்லாம் வேணுமாமா? அதாவது பெண் பக்தர் பர்ஸ் ஒன்று காணாமல் போய்விட்டது. பக்தர்கள் யாரும் எடுத்தா நிர்வாகத்தில் ஒழுங்கு கொடுங்க. எந்த ஏரியாவில்? வரலாம், உட்காருங்க. எல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிய. வந்தால் உட்காரணும், நிற்கணும், நிற்கக்கூடாதுன்னு. பக்கத்தில் வா. அப்படியா? அப்படியா? ஓஹோ, கருப்பராயன் சாமி எங்கே இருக்காருப்பா? பக்கத்தில் இருக்கார. மடிச்சத்தமெல்லாம் கேட்க. சரி. மகாளியம்மள். சரி, ஓகே. இப்போ இந்த இல்லற வாழ்க்கையை சேர்த்து இணைச்சி வாழ வச்சு தந்தா போதுமா? என்னடா செய்யணும்? கால் வந்துட்டு வா. நல்ல 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 1 2 3 4. நான் உத்தரவிட்டு கோர்ட்டு வாசல் வர போயிட்டு வந்தவங்க 2 பேரும் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்குள்ள புரத முன்னாடி ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க. டைவர்ஸ் ஆன பிறகும். ஆனால் உன்னுடைய பெற்றோர்களுடைய ஆழ் மனதுக்குள்ள நம்ம பிள்ளைக்கு ஒரு நிலை வாழ்வாக இருந்தால் நல்லா இருக்குங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், விதி உன் பக்கத்தில் இருதார யோகத்தோடு வாழணுங்கிற ஒரு நிலைமை இருக்குது. அதனால் தை மாதத்துக்கு பிறகு உன்னுடைய வாழ்வுக்கு தெளிவும் விடையும் உனக்கு கிடைச்சிரும். இப்போ வேறு என்ன வேணும் உங்களுக்கு? செய்வன கோளாறு ஒன்றும் கிடையாது. குழப்படி ஆக்கிட்டே இருக்காங்க குடும்பத்துக்குள்ள அவங்க அனைவரும் வாயவும் அடைச்சாச்சு. இனிமேல் யாராலும் உனக்கு பிரச்சனை வராது. புதிய வாழ்க்கையை தரேன், வெற்றியாகி தரேன். இந்தாப்பா, நல்லா வீடு சம்பந்தமாக இந்தா மகளே, பணம் கிடைச்சாது திருப்பிக்கா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில் மன வருத்தம் இருக்குன்னு கேட்டு வந்தது யாருப்பா? ஏய், திருப்பூரா? நீங்கள் உட்காருங்க கீழே. டக்குன்னு எந்திக்கிறிய. நான் திருப்பூரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்னப்பா வாழ்க்கை பிரச்சனை? நீங்கள் இல்லை அந்த கதை. போகலாம். கர்மசாமிக்கு தொழில் சம்பந்தமாக மனம் பாதிக்கப்பட்டு மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? என்ன தொழில்ப்பா? கால் வந்துட்டு வரலாம். வண்ண பறவை சிறகடித்து நல்ல காலில் விடணும். ஈஸ்வரா ஈஸ்வரா அந்த பக்கம் போகிறது என்ன விஷயம்னு கேட்போம்.
திருப்பூர்லேருந்து வெளியில் போகணுமோ உங்கள் ஊர்? ஈஸ்வரன் கோயில் எங்கே இருக்குது? சரி, பக்கத்தில் வாங்க. 8 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் எப்படி சொல்கிறது? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகளாக நீ நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் பண நஷ்டமும், அடுத்த ப்ராடக்ட் பண்ண முடியாத மனக்கோளாறும், இடமாற்றம் தேவைப்படுமோங்கிற ஒரு குழப்பமும் உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த தாழ்வுக்கு காரணம் மாந்திரிகத்தால் எதுவும் நடந்திருக்குமா, அல்லது கிரகங்களால் எதுவும் பிரச்சனையா, இல்லை நம்மகிட்ட இருக்கிறவங்களால் எதுவும் சூழ்ச்சிகள் நடந்து இந்த பிரச்சனை நடக்குதா என்ற ஒரு சிந்தனை உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா? கால் ஒன்று சொல்லலாம். தொழிலுக்கு மாந்திரிகத்தால் தடை நடந்திருக்கிறது என்பது உண்மை. அந்த தடைகளை நீக்கி வெற்றிகரமாக வாழ வச்சு தரேன். வேற என்ன வேணும் உனக்கு? பக்கத்தில் வா. தை மாதத்தில் பொண்ணு அமையும். கல்யாணத்தை முடித்து விஷயத்தோடு வாங்க. பக்கத்தில் வாமா. ரொம்ப டென்ஷன் கொடுக்குறீங்க. பௌர்ணமிக்கு வரும்போது சரியாக்கி தரேன். இந்தா மனம் குழம்பாமல் இருக்கு, நிம்மதியாக இருப்பேன். சாப்பிட்டு போங்க, அறவுரையாக போயிடக்கூடாது. கர்மசாமிக்கு மனைவியின் ஆரோக்கியம் தோதுமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? வாப்பா. என்னப்பா செய்து உன் மனைவிக்கு? கால் வந்துட்டு வாங்க. இருக்கட்டும், மூடி வை, வாரேன். தனியாக இருக்கா? வெரி குட் மேன். வண்ணப்பறவை சிறகடித்து. எந்த ஊருப்பா தம்பி? 37 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஊர் வேற, இப்போ இருக்கிற ஊர் வேற. சரியா? வீரனார் என்னும் தெய்வம் உங்கள் குடும்பத்தினுடைய தெய்வமாகும். என் தங்கை பேச்சித்தாய் என்பவள் ஐயனாரிலே ஒருவளாக இருப்பாள். திரி வைத்து வணங்குகிறதில் காமாட்சியும் ஒரு தெய்வமாக வரும். உண்மையா? கால் வந்துட்டு வாங்க. மகாபாரதத்தின் கண்ணா வாப்பா. கிருஷ்ணன் கோயில் பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்கா? பெருமாள் கோயில் இருக்கா? சந்தோஷம். 2.25 ஆண்டுகளுக்கு முன்னால் சனி பகவானுடைய கோட்டத்தால் ஒரு பக்கத்து தலையில் வலியும், காது பக்கத்தில் அடைப்புரிய நரம்புகளும் வேதனையாகி இப்போ இந்த கால் நரம்பால் பாதிக்கப்பட்டு துயரம் நடந்திருக்கு. இது யாரும் மாறுபாடு செஞ்சு காலடி மண் எடுத்து வச்சு ஓதி இருப்பாங்க, செய்வன நடந்திருக்கும்னு சொன்னால் அது மாபெரும் கதை. அது உண்மை இல்லை. இது கிரகங்களால் ஆன விஷயம். அதனால் இதை நீக்கி தெளிவு பண்ணி தந்தால் போதும்ல. ஒரு கேள்வி. அடுத்து வேறு என்ன வேணும் உனக்கு? இன்னும் 9 வருஷத்துக்கு இந்த இருந்து திருப்பூரை விட்டு வெளியே போக மாட்டேன். இங்கே இருந்து செம்மையாக்கி பல லட்சங்களை பெற்று மீண்டும் வீட்டில் சொந்த ஊரில் ஒரு வீடு மனையோடு இருப்பேன். 9 வருஷம். வா பக்கத்தில். 3 முறை என்னை பாரு, உன் உடல்நிலை நல்லாயிரும். வாடா. நல்லா ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போவான். கர்மசாமிக்கு அடுத்த உத்தரவு. கர்மசாமி இன்னொரு பொம்பளை பிள்ளைய கரை சேர்க்கறதுக்கு வழி கொடு ராசா. கால் வந்துட்டு வரலாம். என்ன பாளையம்? அப்படியா? அடுத்த உத்தரவு. இன்னும் பார்த்து தங்க காசுகளா? இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. சாதகம் சரியில்லையே. உன்னுடைய பிள்ளையுடைய ஜாதகத்தில் இப்பொழுது 8ஆம் இடத்துல குரு. அதனால் ஓராண்டு காலமாக கல்யாண சம்பந்தமான பேச்சுவார்த்தையும் முயற்சியும் நடக்கும். 2 இடத்துலேருந்து சம்மதம் சரியாக வந்திருக்கிறது என்ற ஒரு திருப்தியும் இருக்கும்.
ஆனால் எந்த ஒரு நடைமுறையும் இப்போ வந்திருக்காது. அதனால் வரக்கூடிய சித்திரை மாதத்துக்கு பிறகு அந்த கல்யாணம் நடக்கும், மகிழ்ச்சியாகவும் இருக்கும். கால் வந்துட்டு அடுத்த உத்தரவு திருவண்ணாமலை. படிக்கட்டும், வெற்றியாக்கி தரேன். கல்யாணம் நீ வேணும்னு 2ஆம் தரம் என்கிட்ட கேட்ப, அன்னைக்கு முடிவு நான் சொல்லுவேன். சரிண்ணா? நடத்தி தரேன், சந்தோஷமா இருக்கு. 3 முறை என்னை பார்க்கவா. திருவண்ணாமலை பக்தராக. திருவண்ணாமலை. திருவண்ணாமலையா? 1000 எண்ணம் கொண்ட மானிட ஜாதி தன்னை. திருவண்ணாமலை. என் பிள்ளை ஒரு பிள்ளையா இருக்கு, அந்த பிள்ளைக்கு நல்ல வழி காட்டணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? எத்தனை பிள்ளை? இல்லை ஒரு பிள்ளையா இருக்குன்னு சொல்லுது. ஆண் என்ன பெண் என்ன? சரி. கர்மசாமிக்கு ஒரு பிள்ளையை பற்றிய வாழ்க்கையை சீராக அமைத்து கொடுன்னு கேட்டேன். வாப்பா, நீங்கள் முன்னால் வந்து நின்றுக்கிட்டா அங்கே வாரம் எப்படி வருவான்? எத்தனை பிள்ளைங்கயா? ஒரு பிள்ளைய பற்றி கேட்க போறியா? யார் அவன்? கால் வந்துட்டு வா. இடிக்காமல் நில்லுங்க. என்னப்பா அவனு சின்ன பையனுக்கு? பக்கத்தில் வாமா, பக்கத்தில் வா. மழை அடிக்கா? கண்ணை முடிங்க 2 பேரும், கண்ணை முடிக்காங்க. 1 2 3 4 5 6. முடியுமா கருப்பசாமி? அப்படியா? அவருக்கு நாகதோஷம் இருக்கு, சர்ப்ப சம்பந்தமான தோஷம் இருக்கு. அதனால வரக்கூடிய மார்கழி திருவாதிரைக்கு பிறகு அதில் மாற்றமாகும். அதுக்கு பிறகு பெண் அமையும். கல்யாணத்தை நடத்தி வெற்றியாக்கி தரேன். இப்போதைக்கு அவனுக்கு வருமானத்துக்குரிய நல்வழியும் உருவாக்கலாம். போதுமா? இந்தா ஜெயிச்சுட்டா. வேற என்ன வேணும் மகளே? யாருக்கு? கண்ண முடிக்க சரியாயிடும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கல்யாணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? அடுத்து வீடு நிலம் சம்பந்தமாக கேள்வி கேட்டது யாரு? கால் விட்டுருவாங்க. நல்ல கால விடல.